அதுக்குமே நம்ம பிங்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் டெஸ்ட் பண்ணுங்க. அது நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ரவை பாயாசம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவை பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாச ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ரவை வச்சு நம்ம கேசரி தான் செய்வோம். வித்தியாசமாக பாயாசமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி, முந்திரி செவந்ததும் திராட்சை, முந்திரி திராட்சையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ இதில் அரை கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே 1/4 கப் தண்ணி. இது ரெண்டும் நல்லா சேர்ந்து கொதி வரணும். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. ரவை பாயாசம் நல்லா கொதி வரணும். ஸ்லோலே வச்சுருங்க கேஸை. உங்களுக்கு சப்போஸ் ரவை கட்டியாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியோ பாலோ ஆட் பண்ணிக்கோங்க. ரவை பாயாசம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்கணும். இன்னும் இது ஆற ஆற ரொம்ப திக்காயிடும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோலியே நம்ம ரவை பாயாசம் ரெடி ஆகிடும். ரவை பாயாசம் பாருங்கள் நல்லா கொதி வருது.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லூஸ் ஆகும். கேஸை ஸ்லோவில் வச்சுருங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரவை பாயாசம் நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ரவை பாயசத்தை கொஞ்சம் லூஸாகவே இறக்கிடுங்க. ஆறினதுக்கப்புறமா இது ரொம்ப கட்டி ஆகிடும். நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சும்மா நெய்யும் பாலும் கலந்து தாளிச்சா வந்து சும்மா எடுத்தோன்னே வாய் வாசனை தூக்குது. வெக்கமண்ணே சும்மா சக்கரை சும்மா கரெக்டாக இருக்குது. சும்மா சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஐஸாக கூட சாப்பிட்லாம். கூலிங் ஜில்லுன்னு இருக்கும் போதே சூப்பராக டேஸ்ட் இருக்குது. வேறு லெவல் இது. நீங்கள் எப்படியும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.